Hi students, welcome to our channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th physicsக்கு இந்த 2025 quarterly examinationக்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் போட மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாட்ஸ்அப் சேனல் என்ன டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறமும் எனக்கு அந்த வீடியோ போடுங்க சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னொரு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. சரியா? ஸோ டெலிகிராம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 12th physicsக்கு இது ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரு. சரியா? ஸோ எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, எனர்ஜி டென்சிட்டி. செகண்ட் கொஷின் வந்து உங்களுக்கு இன்டீரியர் கொஷின், த டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏர் இஸ் ஆப்ஷன் ஏ 3 × 10⁻6 Vm⁻⁻1. தேர்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் பி 0.5 ohm. ஃபோர்த் கொஷினுக்கு ஆப்ஷன் சி 1/√3. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி 3/π/pm. சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி 45 டிகிரி. செவன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி 5μF. எய்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி 0.83. நைன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி காமா ரேஸ். 10th ஆப்ஷன் ஏ இன் ஃபேஸ் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். 11th ஆப்ஷன் ஏ 30 டிகிரி. 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி 10 சென்டிமீட்டர். 13th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி 4 × 10⁻14 ஹெட்ஸ் டு 8 × 10⁻14 ஹெட்ஸ். இது இன்டீரியர் கொஸ்டின் உங்களுக்கு. அண்ட் 14th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி RH = n-1 RG. இதுவும் உங்களுக்கு இன்டீரியர் கொஸ்டின், கிரியேட்டிவ் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 15, the refractive index of water is 1.333. இதுவும் உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின். சரியா? ஸோ மொத்தம் 15 இருக்கு. 4 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 11 கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின்ஸாக வந்திருக்குது. இப்போ கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்ட் 2ல. இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 16, டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, கிவ் இட்ஸ் யூனிட். இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 18, வாட் இஸ் பெல்டியர் எஃபெக்ட். இது நமக்கு நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஹவு த கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் அ கால்வனாமீட்டர் கேன் பி இன்க்ரீஸ்டு. இதுவும் வந்து நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து வந்திருக்குது. அப்புறம் ஸ்டேட் லென்ஸ் லா, இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான். ஒய் கெப்பாசிட்டர் பிளாக்ஸ் டிசி, இது நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா? ஒய் கெப்பாசிட்டர் பிளாக்ஸ் டிசி அண்ட் அலோஸ் ஏசி அப்படின்னு சொல்றது கிவ் ரீசன் கொஸ்டின். இதுவும் நம்ம கொடுத்தது தான். அப்புறம் ஒய்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. அப்புறம் ஒய் டஸ் ஸ்கை அப்பியர் ப்ளூவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான். இந்த கொஸ்டின் நம்பர் 19 இருக்குது பாருங்க, கம்பல்சரி கொஸ்டின். இந்த ப்ராப்ளமும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமும் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா 12th physicsல? ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ல இருந்து தான் இந்த ப்ராப்ளமும் நமக்கு வந்திருக்குது. அப்போ கொஸ்டின் நம்பர் 16, 18, 19, 20, 21, 20, அதாவது கொஸ்டின் நம்பர் 17 தவிர்த்து, இந்த 17வது கொஸ்டினை தவிர மீதி 8 கொஸ்டினுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து தான் வந்திருக்குது, இன்க்ளூடிங் கம்பல்சரி கொஸ்டின். அப்படின்றப்ப எனி 6 நம்ம சூஸ் பண்ணி எழுதிடலாம். 6 × 2 12 மார்க்ஸ் இந்த பார்ட்ல நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும், ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. பார்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 25, obtain an expression for electric potential at a point due to a point charge. இது இல்ல. 26, macroscopic form of Ohm's law from its microscopic form. இது ஒன்று. ரெண்டாவது கொஸ்டின் நம்பர் 27, principle of potentiometer. 28, galvanometer converted into a voltmeter. அதுக்கப்புறம் 29, how will you induce an EMF by changing the area enclosed by the coil. இது ஒன்று. அப்புறம் 30, இந்த ப்ராப்ளமும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. 31,
ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. கொஸ்டின் நம்பர் 33 derive the relation between F and R for a spherical mirror. இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான். அப்ப 3 மார்க் பொறுத்தவரை கொஸ்டின் நம்பர் 25 கிடையாது, சரியா? கொஸ்டின் நம்பர் 25, அப்புறம் கொஸ்டின் நம்பர் 32, இது ரெண்டை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 9 கொஸ்டின்ல 7 கொஸ்டின் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து வந்திருக்குது, இன்க்ளூடிங் கம்பல்சரி கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 30 கம்பல்சரி கொஸ்டின் ப்ராப்ளமும் நம்ம கொடுத்த முக்கியமான கொஸ்டின்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப 7 நமக்கு இருக்குது, 7ல் எனி 6 இன்க்ளூடிங் கம்பல்சரி கொஸ்டின். அப்போ 6 3 மார்க் கொஸ்டினுமே என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 6 × 3 18 மார்க்கு இந்த பார்ட்லையும் நம்மளால ஸ்கோர் பண்ணிட முடியும். அப்போ 2 மார்க்லையும் ஃபுல் மார்க் எடுத்துடலாம், 3 மார்க்லையும் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். 18 12 30 மார்க் ஆச்சு, சரியா? ஓகே, அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் பார்ட் 4ல் கேட்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. இந்த 5 மார்க் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 34ல ஏ, எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்து வந்திருக்குது. அதுல பி, derive an expression for phase angle between the applied voltage and current in a series RLC circuit. இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து தான் வந்திருக்குது. ஸோ 34ல ஏயும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட், பியும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுல ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். 34 முடிஞ்சு. 35 பாருங்க, ரைட் டவுன் த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இன் இன்டெக்ரல் ஃபார்ம் இருக்கா. இது நம்ம கொடுத்த டைரக்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். அதுல பி, கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் தான். இப்போ 2 5 மார்க் கொஸ்டினுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்தா கேட்டிருக்காங்க, ஏயும் பியும். இப்போ இதுல என்ன பண்ணிடலாம், ஒன்னு ஏ அட்டன் பண்ணிடலாம், இல்லைன்னா பி அட்டன் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஸ்டினும் முடிஞ்சு. 36 ஏ, சைக்ளோட்ரான். இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான். அப்புறம் ஃபிசியூஸ் மெத்தட், இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான். 36லயும் ஏயும் வந்திருக்குது, பியும் வந்திருக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து வந்திருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடலாம், நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம், சரியா? ஓகே, அடுத்து 37ல பாத்தீங்கன்னா ஏ, ஒர்க்கிங் ஆஃப் அ சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர். இந்த கொஸ்டின் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து தான் வந்திருக்குது. அப்ப அது அட்டன் பண்ணிடலாம். இல்லைன்னா அந்த மீட்டர் பிரிட்ஜ் கூட நம்ம கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இது சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் நம்ம கொடுத்துருந்தோம், ஸோ அதை அட்டன் பண்ணிக்கலாம். 38 லாஸ்ட் 5 மார்க்ல பாத்தீங்கன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரா நம்ம கொடுத்தது, அது இம்பார்ட்டன்ட் வந்திருக்குது. அப்படி இல்லைன்னா அதுக்கு பி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆன் இட்ஸ் ஈக்குவேட்டரியல் லைனும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ரெண்டுமே 38ல 2 கொஸ்டினுமே நமக்கு வந்திருக்குது. ஸோ ரெண்டுல ஏதாவது ஒன்று என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம், சரியா? ஆக மொத்தத்தில் 5 மார்க்கும் 5 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். அப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கும் வரும். ஸோ தயவு செஞ்சு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை போய் படிங்க. கண்டிப்பாக நீங்களும் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.